காதலர் தினம் அப்படின்னும் போது நம்ம அன்பை வந்து ஒரு நாள் மட்டும் வெளிப்படுத்துற ஒரு தினமா அதை பாக்குறாங்க. காதலர் தினம் அப்படின்றது சந்தோஷமா காதலர்கள் கொண்டாட வேண்டிய தினம் அப்படின்னு தான் சொல்றோம். நேசிப்புக்குரிய ஒரு தினம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது லவர்ஸ் மட்டும் தான் கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிடிச்சவங்க எல்லாருமே கூட அந்த தினத்தை கொண்டாடலாம். பெற்றோரா அப்படின்னும் போது காதல் செய்வீர் உலகத்தாரே அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஆஸ் எ பேரண்டா நாங்களாம் நீங்க எல்லாரும் லவ் பண்ணுங்க அப்படின்றத நாங்க வந்து ஒத்துக்க மாட்டோம். சரிங்களா? ஆஸ் எ பேரண்டா வந்து உங்களுக்கு லவ் பண்றது உங்களோட உரிமை. ஆனா வந்து அதையே நீங்க என்ன பண்ணிக்க கூடாது, ஒரு வேலையா எடுத்து அதையே உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்தை உங்களோட லவ் வந்து பாதிக்க கூடாது. என்னோட பிளான் பாத்தீங்கன்னா என்னோடதும் லவ் மேரேஜ் தான். ஏதோ ஒரு பிளான் இருக்கும், ஏதாச்சும் ஒரு ரோஸ் பரிமாறிக்கிறதோ இல்ல எங்களோட நினைவுகளை பரிமாறிக்கிற ஒரு விஷயமாவோ இருக்கும். விஜயலட்சுமி. காதல் ஒரு நாளோட முடிய போறது காதல் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு காதல் நம்ம வந்து லைஃப் லாங் எல்லாரையும் பண்றோம். ஒரு நாய்க்குட்டியா இருக்கட்டும், ஒரு மனுஷாலா இருக்கட்டும், நம்ம லவ்வரா இருக்கட்டும், ஒரு நாளோட காதல் முடிஞ்சு போடுறது காதல் கிடையாது. அது எப்பயுமே கொண்டாட வேண்டிய விஷயம். அண்ட் காதல்ங்கிறது புனிதமானதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது எவ்வளவு புனிதமானதுன்னு பணத்தை வச்சு எடை போடுறது கிடையாது. அது சோ காதல் பண்றது தப்பு இல்ல. இடம் பொருள் ஏவல் எல்லாம் பார்த்து நீங்க காதல் பண்றது கரெக்டான விஷயம். உங்களுக்கு அது லைஃப்ல எவ்வளவு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது உங்க காதலரால இல்ல உங்க காதலியால நீங்க டிசைட் பண்ணணும். காதலுக்காக உயிர் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட். ஆனா உயிரோட இருந்து சாதிச்சு காமிக்கிறது தான் பெஸ்ட். நான் யாரெல்லாம் லவ் பண்றேன் அவளோட கொண்டாடுறது February 14th மாத்திரம் இல்ல, எவ்ரிடே நான் கொண்டாடுறேன். அதனால எனக்கு ஒரு February 14th ஒரு நார்மல் டே. ஓகே, அன்னைக்கு ஸ்பெஷலா யாராவது நம்ம கொண்டாடணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலியை கொண்டாடணும். ஏன்னா நம்ம ஃபேமிலியை தவிர வேற யாரும் நம்மள ஜாஸ்தி காதலிக்க மாட்டாங்க. மகாலட்சுமி. காதலர் தினன்றது பிரதர் எங்க காலத்துல, எங்களுக்கு முன்னொரு காலத்துல எல்லாம் வந்து ஒரு கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிராமப்புறங்கள்லயும் சரி நகரத்திலயும் கூட சரி ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்தது தெரியும் உங்களுக்கு எல்லாம். அப்படி வாழும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் அண்ணின்ற லெவல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தின ஒரு நிகழ்ச்சி தான் இது. காதலர் தினன்றது இப்போ மாறிடுச்சு காதலர் தினமா. அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு குடும்பமாக சேர்ந்து வந்த நிகழ்வு வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து அதை காதலர் தினமா வேற மாத்திக்கிட்டு பண்றாங்க. இதுல வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அப்படின்னா ஒரு திருப்தி இல்லை. இப்போ இருக்கிற காதலர்கள் வந்து நல்லா வாழ்ந்தா ஓகே, நல்ல குடும்பமா லவ் பண்றது தப்பு கிடையாது. ஆனா பட் அது வந்து ஒழுங்கா அது முறையா ஒரு குடும்பமா வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்து காட்டினாங்கன்னா இட் இஸ் ஓகே. என் பேர் தேவபாலு. பேரண்டா சொன்னோம்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க நிலைமையில இருந்து யோசிக்கும் போது அது பெஸ்டா தோணும். நல்ல காதலர்களுக்கு நல்ல தினம் இல்ல, வேண்டாம் தப்பான வழிக்கு போறவங்களுக்கு அது பேடான தினமா இருக்கும். காதல் தினம்ன்றது நல்ல தினம் தான். ஆனா என்னன்னா அது பசங்க யூஸ் பண்றதுல இருக்கு. காதல் தினம் பசங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. எல்லாமே பேரண்ட் முதியோர் எல்லாருமே லவர்ஸ்னாலே ஒரே கேரக்டர் தான். லவர்ஸ்னாலே ஒரே மாதிரியான இது. அதனால அது ஒரு பெஸ்டான தினம் தான். ஆனா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது அது கெட்ட தினமான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. உண்மையா யோசிச்சா அது நல்ல தினம் தான். பெஸ்டா இல்ல, தினமும் நடக்கிற மாதிரி எந்திரிச்சோமா, சாமி கும்பிட்டோமா, வேலைக்கு போனோமா, முடிஞ்சா வாழ்த்துக்கள் சொல்லலாம். லவ்ங்கிறது பெஸ்டானதுனால அதனால லவர்ஸ் தின வாழ்த்துக்கள் அப்படி சொல்லலாம். வாழ்த்துக்கள் சொல்லலாம். ரூபா. காதலர் தினத்தை பத்தி சொல்லணும்னா முன்னாடி எல்லாம் வந்து ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லாமலே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி இல்ல, எல்லாமே பிரேக்கப்பு பேக்கப்பு அப்படிதான் இருக்கு. லவ்னாலே ஒண்ணுமே இல்ல. இப்போ அன்புனா என்னன்னு தெரியாமலே நிறைய பேர் லவ் பண்ண சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன பசங்க கூட அதை பார்த்து நிறைய பேர் கேட்டு போயிடறாங்க. ஏதாவது நல்லா சாப்பிட்டு திருப்தியா தூங்கிடணும், அதான் பிளான். சுஜிதா.